ஹே டார்லிங்ஸ், ஈவினிங் போல் ஒரே ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால கிச்சனுக்குள்ளே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப வீட் ஃப்ளார் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு அல்வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வந்துட்டு வீட் எடுத்துக்கிட்டேன். தண்ணி போட்டு நல்லா அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பால் வந்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். ஸோ இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி முந்திரி போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. எனக்கு முந்திரி அவ்வளோவா பிடிக்காதுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கணும் நீங்கள் நிறையாவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். சுகர் சிரப் இல்லாமல் இப்படி கூட பண்ணிக்கலாம். சுகர் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வீட் மில்க், அதை எடுத்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி, கொஞ்சோண்டு கலருக்கு கேசரி, அதுக்கப்புறம் கை விடாமல் நல்லா கலக்கிட்டே இருங்க. அதான் இதில் மெயின் டாஸ்க்கே. ஸோ கொஞ்சம் விட்டு நவுந்துட்டிங்கன்னா கூட அடி பிடிச்சிடும். இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.